எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இன்றைக்கி ஒரு புது ட்ராமா பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சரியா? சரி வாங்க, அப்படியே நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ ட்ராமா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ ஹாய், என்னோட பேர் சூசன். எனக்கு இப்போ 16 வயசு ஆகுது. அதோட நாளையிலேருந்து நான் ஹை ஸ்கூலும் ஜாயின் பண்ண போகிறேன். என்னோட வீக்னஸ் என்னென்னா, நான் எப்போதும் தூங்கிட்டே இருப்பேன். என்னோட ஸ்ட்ரென்த் என்னென்னா, எனக்கு படிக்கிறது எழுதுறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் மேலே ரொம்ப க்ரஷ் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த பையனை காட்டுறாங்க. இவன் பேர் தான் லின்சி. இப்போ ஆக்சுவலி இந்த பையன் கூட நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன செய்யுது, அந்த பையன் தான் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டான். ஆனால் நாளைக்கு அவன் கண்டிப்பாக என்னை கவனிப்பான். ஏன்னா நாளைக்கு தான் திரும்பவும் ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் நான் போய் ஃப்ரண்ட்டில் நின்று ஸ்பீச் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக அவன் என்னை கவனிக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நைட்டே எங்கேயோ கிளம்பிகிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா வந்து இரு இது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம்ல நாளைக்கு, அதான் இந்த ட்ரெஸ்ஸை சும்மா போட்டு பார்த்துட்டு இருக்கேன். என்னது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ ஸ்கூலுக்கு போறியா? அதுவும் இல்லாமல் உன்னோட அண்டர்வேர்லாம் என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது, பெருசாக போடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அம்மா நான் எல்கேஜி அம்மா படிக்கிறேன், முட்டி வரைக்கும் போடுறதுக்கு போதுமா இது அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, ஸ்கூலில் நிறைய பசங்க இருப்பாங்க, அதனால நீ பெருசாக தான் அண்டர்வேர் போடணும் அப்படின்னு ரொம்ப பெரிய அண்டர்வேராக போட்டு விட இவளுக்கு ரொம்பவே ஷேம் ஆகிடுது. பட் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இவள் ஸ்கூலுக்குமே வரா. ஸ்கூலுக்கு வந்த உடனே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணுறா. அவளோட பேர் மேமி. அவள் இவளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ ஹீரோயின் உனக்கு என்னை பார்க்கும் போது கோமாளி மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்குறா. அவள் உடனே இல்லையேடி, நல்லா தானே இருக்க. இல்லை இங்கே பாரு, எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ பெரிய அண்டர்வேர் போட்டுட்டாங்கன்னு. இது மட்டும் போட்டுட்டு போனால் பசங்கள்லாம் என்னை பார்த்து கலாய்க்க மாட்டாங்களா? எனக்கு இப்போவே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே எங்கடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, தோ அங்கே மரத்தடியில் போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அவள் போய் இன்னர் எல்லாத்தையும் கழட்டிட்டு மறுபடியும் சின்னதாக போட்டுட்ருக்கா. அவள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்கேருந்து நிறைய பசங்க ஓடி வரும்போது அப்போ தான் நம்ம கதையோட ஹீரோவும் அப்படியே ஓடி வந்து பொத்துன்னு ஹீரோயின் மேலேயே விழ இவனா அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறா. ஏன்னா அப்போ தான் அவள் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறா. தோ இருக்கானே இவன் தான் டியான், சரியான ஆராத்து. எப்போ பாரு யார்கிட்டயாவது போய் வம்பு இழுத்துட்டு இருப்பான். இப்போ கூட ஏதோ ஒரு சண்டை போட்டுட்டு வந்துதான் என் மேலே இப்படி விழுந்திருக்கான் அப்படின்னு அப்படியே ஹீரோ பார்த்துட்டு இருக்கும் போது அங்கேருந்து சார் வந்து பட்ட பகல 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க உடனே இவங்க 2 பேரும் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பார்த்தாலே தெரியுது, என்னடா இப்படி கிரவுண்டுக்கு நடுவில் விழுந்து கிடக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது சார் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டீங்க சார், நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை சார், என் ஃப்ரெண்டு கூட என் கூட இருந்தாலே அப்படின்னு திரும்பினா மேமேவை காணோம். மேமே கரெக்டாக எஸ்கேப் ஆயிட்டா. இப்போ நம்ம ஹீரோனும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ டியான் இருக்கான்ல, அவனுமே சார் எனக்கு கண்ணு நல்லா தான் சார் தெரியும், அப்படி இருக்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணையா லவ் பண்ண போகிறேன், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க சார், அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட க்ரஷ் இருக்கான்ல லின்சி, அவன் வரான். ஆக்சுவலி அவனும் நம்ம ஹீரோவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அவனுமே வந்து ஆமாம் சார், என்னோட ஃப்ரெண்டு இந்த வயசில் யாரையும் டேட் பண்ண மாட்டான், ஸோ அவனை நம்புங்க சார் அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த சார் கேட்குறாரு, அப்படின்னா நீங்கள் 2 பேரும் மரத்துக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. உடனே ஹீரோயின் அது வந்து நான் என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. எனது இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம் சார், நான் தெரியாமல் இன்னொரு பெருசாக போட்டுட்டு வந்துட்டேன்னா அதனால தான் அப்படின்னு ஹீரோயின் கூச்சப்பட்டுட்டே சொல்ல உடனே லின்சி இருக்கான்ல, அவன் உடனே இதான் உன்னோட ட்ரெஸ்ஸா அப்படின்னு கீழே இருக்கிறத எடுக்கிறான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு மானம் போச்சு. கடவுளே, ஃபஸ்ட் டைம் இவன் என்கிட்ட வந்து பேசுகிறான், அதுவும் இந்த வார்த்தை தான் என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கூச்சப்படுறாங்க. தென் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரின்சிபல் ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் மண்டையா எல்லாமே ஒன்னால தான்டா நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன், போடா இன்னைக்கு தான் நியூ இயர், அதையும் நான் உன் கூட தான் செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வாயை மூடுறியா, ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கு நீ தான் காரணம், அண்டர்வேர் அப்படின்னு சொல்கிறான். அந்த பேரை சொல்லி கூப்பிடாத, எனக்கு வேற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இப்போ நீ வாயை மூடலை, உனக்கு அவ்வளோதான், இந்தா எனக்கும் சேர்த்து அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறான். ஏன் நான் எதுக்கு உனக்கு எழுதி கொடுக்கணும், பின்ன நீ எழுதி கொடுக்க மாட்டியா, அப்புறம் என் கை தான் உன்கிட்ட பேசும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அது எப்படி ஒரு பொண்ணை நீ கை நீட்டி அடிக்கலாம் அப்படின்னு அவ கேட்குறா. சரி அடிக்கலை, அதுக்கு பதிலாக நீ மரத்தடியில் என்ன பண்ணிட்டு இருந்தேன்ற விஷயத்த நான் ஸ்கூல் ஃபுல்லாக சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஒன்று வேணாம் கூட, நானே லெட்டர் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ வேகமாக லெட்டர் எழுதும் போது
அங்கே வந்து நியூ இயருக்கான ஃபயர் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்து அப்படியே மனசுக்குள்ள கடவுளே இந்த வருஷம் கண்டிப்பாக நான் லின்சி கூட க்ளோஸ் ஆகிடணும், அவன் கண்டிப்பாக கிளாஸில் என் பக்கத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு வேண்டிட்டு ஆப்போசிட்டில் ஹீரோ இருப்பானா அவனை பார்த்து ஏய் ஹாப்பி நியூ இயர், ஆக்சுவலி இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும்போது என் கூட இருக்க ஃபர்ஸ்ட் பர்சனே நீ தான், அதனால தான் உனக்கு நான் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவனும் லைட்டாக சிரிச்சிட்டு ஓகே ஓகே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் இந்தா நீ கேட்ட மாதிரியே அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டேன் அப்படின்னு ஒன்று கையில் கொடுக்குறா. அவனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகும்போது அங்கே ஸ்கூலோட ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போதே பிரின்சிபல் நம்ம ஹீரோவையும் திட்டிட்டு ஒழுங்கா 2 பேர் இங்கே வாங்க, ஸ்கூல் படிக்கும் போது என்ன வேலை பார்க்குறீங்க, வந்து சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பாலஜி லெட்டரை படிக்க சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோவும் ஸ்டேஜில் போய் படிக்க ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், அந்த மரத்தடியில் என்னோட அண்டர்வேர் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் புரியுது ஆக்சுவலி ஹீரோயின் அவங்களோட அப்பாலஜி லெட்டரை நம்ம ஹீரோ கிட்ட மாற்றி கொடுத்துட்டாங்க. பட் இப்போ ஹீரோ இதை படிக்கவும் அங்கே இருக்கவங்களாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்க அவ்வளோதான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. தென் கிளாஸுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஐயோ நான் ஏன் லெட்டரை அவன்கிட்ட கொடுத்துட்டேன்டி, அவன் மட்டும் இப்போ என்னை பார்த்தான், நான் என்னடி செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்றும் செய்ய வேணாம், ஒரு வேளை அவன் முன்னாடி வந்தான் அப்படின்னா நீ ஓடி போயிடு, எஸ்கேப் ஆகிடுவ அப்படின்னு அவன் சொல்கிறா. அட போடி, இப்போ எனக்கும் இவனுக்கும் பிரச்சனை வந்ததில் நான் லின்சியை கவனிக்கவே மறந்துட்டேன். ஆக்சுவலி இன்னைக்கு அவன் பியானோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான், ஸோ அவனுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன கிஃப்ட்டுடி? அதாண்டி அவனுக்கு ஒரு சிங்கரோட கான்சர்ட்டுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசையாச்சு. ஆக்சுவலி அந்த கான்சர்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன், அதுக்கு ஏற்கனவே பே பண்ணிட்டேன், இப்போ போய் நான் அந்த டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக அந்த கடைக்குள்ளே போகும்போது ஹீரோ அந்த கடையிலேருந்து வரான். 2 பேர் இடிச்சுக்கிறாங்க. பட் எதுவும் பேசலை. நம்ம ஹீரோயின் நேராக உள்ளே வந்து எனக்கு அந்த டிக்கெட்டை மட்டும் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அங்கே இருக்கவர் ஐயோ உன்னை மறந்தே போயிட்டேனே, சாரிம்மா, இப்போ தான் கடைசி டிக்கெட்டை உனக்கு முன்னாடி போனானே அந்த பையன் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அண்ணா இதெல்லாம் அநியாயம், நான் ஏற்கனவே டிக்கெட்டுக்கான பணத்தை கொடுத்துட்டேன்ல, அப்போ டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஐயோ சாரிம்மா, உன்னை நான் மறந்தே போயிட்டேன், எல்லா டிக்கெட்டும் விற்று போயிடுச்சுமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அப்படியே கோவத்தோடு வெளியே வந்து பார்த்தா சைக்கிள் பஞ்சர். அச்சோ இப்போ நான் என்ன பண்ணுறது, இன்றைக்கி ப்ரேயரில் நான் தானே ஸ்பீச் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட சைக்கிளையே ஓட்டிட்டு எப்படியோ ஹீரோயின் வந்துடுறாங்க. பட் வந்த அவசரத்தில் அதை பார்க் பண்ணும்போது மற்ற சைக்கிள் எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுறாங்க. ஆனால் எப்படியோ வேகமாக உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வர லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி அங்கே வேற ஒரு பொண்ணை அந்த ஸ்பீச்சை படிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் எட்டிங். நம்ம ஹீரோயின் இப்போ அந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணு எதுக்கு என்னோட ஸ்பீச்சை படிச்சுட்டு இருக்கா, இந்த எட்டிங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு பிடி சார் வராரு. ஏமா நீ தானே அந்த சைக்கிள்லாம் தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர ஹீரோயின் உடனே என்னது நானா அப்படின்னு அங்கே மயங்கி விழுற மாதிரி நடிக்கிறா. உடனே இவங்கெல்லாம் என்னடா இந்த பொண்ணு இப்படி விழுந்துட்டா அப்படின்னு பார்க்கும்போது லின்சி இருக்கான்ல, அவன் தான் வேகமாக வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போகிறான். நம்ம ஹீரோயினால் நம்பவே முடியல, லின்சியா என்னை தூக்கிட்டு வர்றது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே அப்பப்போ கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கா. இதை லின்சியுமே கவனிச்சுட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். அவளும் ஆமாம் நான் எங்கே இருக்கேன், நான் உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்னு நடிக்கிறா. இவனும் ஓகே நீ நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லும் போது சாரி எனக்கு கொஞ்சம் லோ சுகர், அதனால தான் நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்கிறா. ஓ அப்படியா தெரியுது, பட் நெக்ஸ்ட் டைம் நீ இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இவளுக்கு ரொம்ப ஷேமாக போயிடுது. அதோட ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹட்டிங்னு ஒரு பொண்ணை பார்த்துருப்பால, அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனால் அவளோட அம்மா அப்பா 2 பேரும் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹட்டிங் நம்ம ஹீரோயினோட கசின், அதனால தான். நம்ம ஹீரோயினும் என்ன செய்யறது இவனோட கசினாக போயிட்டாலே அப்படின்னு சொல்லி பொறுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஓடுது. அது என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று காலையில் நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு மயங்கி விழுந்திருக்கா. இது நல்ல விஷயமே கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக நாளையிலேருந்து நீங்கள் எல்லாரும் காலையில் சீக்கிரமாக வந்து நம்ம ஸ்கூல் கிரவுண்டை 10 தடவை ஓடணும், புரியுதா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோயினையே மறைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினால தான் இப்போ இந்த வேலை. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து ஓட எல்லாரும் அவளை துரத்திட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹீரோயின் எப்படியோ எஸ்கேப் ஆகிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் போய் ஒரு டேப் வாங்குறாங்க. அதான் அந்த லின்சிக்கு ஏதோ ஒரு சிங்கரை பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தால அவர் பாடின ஒரு பாட்டு டேப் வாங்கிட்டு இருக்கா.
வாங்கிட்டு சரி கான்சர்ட்டோட டிக்கெட்டை தான் அவங்ககிட்ட கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் எதையாவது கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டே வரும்போது ஆப்போசிட்லேயே ஹீரோ வர 2 பேரும் டமால்னு மோதிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் சாரி அப்படின்னு பார்க்குறாங்க. ஹீரோ உடனே என்னது நீயா அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவும் ரொம்ப நடிக்காத, வேணும்னு தானே வந்து மோதின அப்படின்னு கேட்குறான். ஆமாம் எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு அப்படின்னு ஹீரோயின் வேக வேகமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. தென் ஆடிட்டோரியமுக்கு வராங்க. அங்கே தான் லின்சி பியானோவை வாசிச்சிட்டு இருக்கான். ரொம்பவே அழகாக வாசிக்கிறான். நம்ம ஹீரோயினும் ஓகே இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எப்படியாவது அந்த கிஃப்டை இவங்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேக்கை திறந்து பார்த்தா டேப்பை காணோம். அதுக்கு பதிலாக கான்சர்ட்டோட டிக்கெட் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ கான்சர்ட்டுக்கு போயிருக்கான். அங்கே போய் பார்த்தா டிக்கெட்டை காணோம். அதுக்கு பதிலாக டேப் இருக்குது. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது 2 பேரும் சைக்கிளில் வரும்போது விழுந்தாங்க இல்லையா, அப்போ இவங்களோட திங்ஸ் எல்லாம் மாறி போயிருக்குன்றது புரியுது. பட் இருந்தாலும் ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப கோவம் வருது. ஐயோ நம்ம பிளான் எல்லாமே இவனால தான் சொதப்புது அப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க, அப்படியே நைஸாக ஹீரோ கிட்ட வந்து இங்கே பாரு உன் டிக்கெட்டை நீ வச்சுக்கோ, என் டேப்பை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறா. என்ன டேப்பு? அதான் அந்த டேப்பு தான் ஒரு சிங்கர் பாடியிருப்பார்ல, அந்த டேப்பு உன்கிட்ட கூட நான் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ சரி அப்படின்னா அந்த டேப் உன்னோடது தான்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறான். அதில் நான் ஐ லவ் யூன்னு எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னது ஐ லவ் யூன்னு எழுதியிருப்பேன் அப்படின்னு கத்த சுற்றி இருக்கவங்களுக்குலாம் இது கேட்டுருது. ஓஹோ அப்படி போகுதா கதை அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோன் உடனே இல்லை இல்லை அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது லின்சியும் சிரிக்கிறான். உடனே ஹீரோயின் போச்சு போச்சு நல்லா எல்லாத்தையும் சொதப்பிட்டேன் அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறா. தென் ஹீரோயின் கிளாஸ்க்கு போகிறாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோயின் கிளாஸில் தான் லின்சியும் உட்காந்துருக்கான். கூடவே வந்து ஹீரோவும் உட்காந்துருக்கான். உடனே ஹீரோயின் அடைச்ச எங்கே போனாலும் இந்த டியானும் வால் மாதிரி வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது அப்பா அங்கே இருக்க கிளாஸ் டீச்சர் சூசன் என்ன பண்ணிட்டு இருக்க, ஆஃபீஸ்க்கு வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட இவங்க நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டே போனா, நான் கேள்விப்பட்டேன் நீ கவிதைலாம் நல்லா எழுதுவியாமே, ஸோ இனிமேல் என்னோட ஹவரில் நீயே ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா அவங்க ஓகே நீங்கள் எல்லாரும் இப்போது இஷ்டத்துக்கு தானே உட்காந்துருக்கீங்க, ஸோ நீங்கள் இந்த மாதிரி உட்காரக்கூடாது, நீங்கள் எடுத்திருக்க மார்க் ஆர்டர் வைஸ் தான் நாளையிலேருந்து உங்கள் எல்லாரையும் உட்கார வைக்க போகிறேன், ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து என்னடி இவங்க நம்ம 2 பேரையும் மாற்றி போட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. அப்போ இருக்கட்டும்டி இந்த டைமாவது நீ லின்சி கூட உட்கார சான்ஸ் கிடைக்கும்ல அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. ஒருவேளை லின்சி கூட உட்கார சான்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு தானே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நைஸாக ஆஃபீஸ் ரூமுக்கு போய் அங்கே லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க யார் யார் எங்கே உட்காரணும்னு. அதில் இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுறா, நம்ம ஹீரோயினும் அந்த லின்சியும் ஒன்றா உட்கார்ற மாதிரி எழுதிடுறா. இதை அந்த பக்கமாக போகிற நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிட்டு தான் போகிறான். பட் இவங்க இந்த திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு மேம் உள்ளே வந்துடுறாங்க. வந்து நீங்கள் என்ன ஏன் டேபிள் கிட்ட, அது ஒன்றும் இல்லை ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ண வந்தோம் அப்படின்னு சமாளிச்சுட்டே 2 பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஹவர் ஆகுது. அப்போ தான் இந்த மேம் ஓகே நீங்கள் எல்லோரும் இப்போ மார்க் வாய்ஸ் உட்கார போகிறீங்க, ஸோ எல்லோரும் வெளியே போங்க, நான் ஆர்டராக கூப்பிட்றேன், வரிசையாக உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே ஐயா ஜாலி, நான் லின்சி பக்கத்தில் உட்கார போகிறேன் ஜாலி அப்படின்னு நிற்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா ஓகே சூசன் பக்கத்தில் டியான் தான் உட்காரணும், டியான் வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல என்னது அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு டீச்சர் கேட்க அதோட அமைதியாக 2 பேரும் ஒன்றா வந்து உட்காந்துடுறாங்க. ஹீரோயினும் ஐயையோ அந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் மாற்றி கூட மேம் மறுபடியும் மார்க் வைஸே உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணும் போது உடனே ஹீரோ இதெல்லாம் உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும், என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஐயே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது வாயை மூடு, நீ என் பக்கத்தில் உட்காரணுன்னா அதுக்கு நீ 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரூல் நீ என்கிட்ட பேசக்கூடாது, 2வது நான் யார்கிட்டயாவது பேசினா அதை ஒட்டு கேட்கக்கூடாது, 3வது பைத்தியம் மாதிரி என்னை பற்றி சிரிச்சுட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அது வந்து அப்படின்னு ஹீரோயின் வரும்போது பேசாத அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் வாயை மூடிடுறா. தென் இப்படியே லஞ்ச் ஹவர் வருது. அப்போ ஹட்டிங்கை காமிக்கிறாங்க. ஹட்டிங் வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க, உங்கள் அம்மா அதை சமைச்சு கொடுத்தாங்களா? இல்லை என் அப்பா தான் இதை சமைச்சு கொடுத்தாரு, வேணும்னா நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு இவ சோகமாக அந்த சாப்பாடு எடுத்து கொடுத்துட்றா. கொஞ்ச நேரத்தில் டீச்சர் உள்ள வந்து ஹட்டிங் நீ செல்லும் நல்லா வாசிப்பியாமே, இப்போ தான் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார்,
உனக்கு செல்லோ வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த ரூம்க்கு நீ போய் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவளோட முகம் மட்டும் அப்படியே சோகமாகவே இருக்குது. தென் ஸ்கூல் முடிய போது அந்த டைமில் நம்ம ஹீரோயினை அவங்க மேம் கூப்பிட்டு, இங்கே பாரு சூசன், நம்ம கிளாஸில் யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் டெக்கரேஷன் பண்ணணும். ஸோ கிளாஸில் இருக்க எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணிவிடுங்க, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோனு இப்போ கிளாஸில் வந்து, ஓகே யார் யார் போர்ட் டெக்கரேஷனுக்கு வரா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிளாஸில் இருக்கவங்களாம் குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. ஸோ ஹீரோயின் பாவம் தனியாக உட்காந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லின்சியும் நம்ம ஹீரோ டியானும் வராங்க. உடனே லின்சி, எதுக்கு இங்கே தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குறான். இவளும், அதுவா மேம் என்ன போர்ட் டெக்கரேட் பண்ண சொன்னாங்க, ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா யாருமே வரல அப்படின்னு சொல்ல, அப்படியா, வேணும்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான். என்னது நீங்களா அப்படின்னு கேட்கும் போது, என்னடா சொல்கிற, ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு அவன் நம்ம ஹீரோட்ட கேட்குறான். பட் ஹீரோ பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஸோ நம்ம ஹீரோயினும் லின்சியும் ஒன்றா சேர்ந்து போர்டில் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லின்சிக்கு வந்து சரியாக வரைய தெரியல, பன்னிக்குட்டி மாதிரி என்னமோ வரைஞ்சிட்டு இது கொஞ்சம் மோசமாக தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், ஐயோ இல்லைங்க சூப்பராக இருக்குது, அட்லீஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இதாவது நீங்கள் பண்ணுறீங்களே, ஆனால் இங்கே சில பேர் தான் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோவை பார்க்க டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சு வந்து ஏதோ வரைய ஆரம்பிக்கிறான். சூப்பராக இருக்குது. ஹீரோயினும், அட நீ சூப்பராக வரைகிற அப்படின்னு சொல்லும் போது, நாங்களும் நல்லா வரைவோம், சில பேர் மாதிரி மோசமாக வரைய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். தென் அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த போர்டை டெக்கரேட் பண்ணிடுறாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுட்டே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே கிளம்பி வந்தால் கிளாஸே அந்த போர்டு கிட்ட தான் நின்று, வாவ் நீங்களாம் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயினும், ஓ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு போர்டு கிட்ட வரா. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பேரையும் ஹீரோயின் பேரையும் எழுதி ஹார்ட் போட்டிருக்கு. அப்போ ஹீரோயின், ஐயோ இந்த வேலைலாம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது பின்னாடியே ஹீரோ வந்து, ஆரம்பிச்சிட்டியா உன் கிறுக்கு வேலைய அப்படின்னு கேட்குறான். நான் எதுவும் செய்யலடா அப்படின்னு சொல்லும் போது, ஓஹோ அப்படி போதா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ, என்ன நொப்படி போதா போய் உட்காருங்க அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டுடுறான். தென் அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு போகிறான். அப்போ ஹீரோயின் அந்த டேப்பில் எழுதியிருப்பாங்கல்ல ஐ லவ் யூன்னு, அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல, ஹீரோவுக்கு அதிசயமாக அதை பார்க்கும்போது சிரிப்பு வருது. தென் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயின் காலையிலேயே இல்லை, அவங்க வேணும்னே அவங்க டயரை பஞ்சர் பண்ணி விட்டுடுறாங்க. அப்போ தான் லின்சி வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஸ்கூல் முடியும் போது நம்ம ஹீரோயின் பாவமாக நின்றுட்டுருக்காங்க. லின்சி கேட்குறான், என்னாச்சு, பஞ்சர் ஆகிடுச்சா, அதான் நின்றுட்டுருக்கேன், என்ன செய்யறதுனே தெரியல. ஓ அப்படியா, சரி உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உனக்கு ரைட் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோ, இவளுக்கெல்லாம் ரைட் கொடுக்காத, அவன் என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். யாரோ சொன்னது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அப்போது ஹீரோ இருக்கான்ல, அவன் சும்மா இல்லாமல் வேணும்னா நான் ஒரு பிளான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறான். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோவும் லின்சியும் ஒரு சைக்கிளில், நம்ம ஹீரோயின் தனி சைக்கிளில் போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஹட்டிங்கை காமிக்கிறாங்க. அவள் தனியாக உட்காந்து செல்லோ வாசிச்சுட்டு இருக்கா. அப்படி வாசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த பிளேஸ்க்கு ஒருத்தர் வராரு. அவர் வந்து, இது ரொம்ப சந்தோஷமான டியூன் தானே, எதுக்கு நீ சோகமாக வாசிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு போகிறாரு. இவளும் எதுவும் பதில் சொல்லாமல் அப்படியே பார்த்துட்ருக்கா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் 2 பேரும் இப்போ ஸ்கூலில் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அர்ஜென்ட்டாக சூச்சு போகணும். அதனால ஹீரோவை எப்படி நகர சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்க ஹீரோவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் தள்ளி வந்துடுறான். ஹீரோயினும் போயிட்டு வந்துடுறா. வந்து பார்த்தா மறுபடியும் ஹீரோ டெஸ்கில் படுத்துட்டு இருக்கான். ஸோ அவனை எப்படி எழுப்புறதுன்னு தெரியாமல் இவ பக்கத்துலேயே கீழே உட்காந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அவன், எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுவா நீ தூங்கிட்டு இருந்த, அதான். ஓ அப்படின்னா என்னை எழுப்புறதுக்கு உனக்கு அவ்வளோ பயமாக இருக்கா? இல்லை ரொம்ப ஜாலியாக இருக்கும் உன்னை எழுப்புறதுக்கு, தள்ளி போறியா அப்படின்னு அவன் அங்கே போய் உட்கார ஹீரோ எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக தான் இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க. இந்த டைம் பார்த்தா ஃப்ரெண்ட் சீட்டை நம்ம ஹீரோயினுக்காக விட்டுட்டு அவன் தள்ளி போய் உட்காந்துருக்கான். உடனே ஹீரோயின், எனக்காக தானே தள்ளி உட்காந்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, தேவையில்ல அப்படின்னு ஹீரோ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்களுக்கு மியூசிக் கிளாஸ் நடக்குது. எல்லாருமே கிளாஸ்க்கு போகிறாங்க. அப்போது ஜவுயின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவங்க தான் இவரோட மியூசிக் டீச்சர். உடனே மேமே அவரை பார்த்துட்டு, ஐயோ என்னடி இவர் இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பேன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜவுயி என்ன சொல்கிறாருன்னா, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த 2 வருஷத்துக்கு நான் தான் உங்களுக்கு மியூசிக் டீச்சராக இருக்க போகிறேன். அதோடு நம்ம புதுசாக ஒரு ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் யாருக்காவது கலந்துக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தாராளமாக வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த லின்சி இருக்கான்ல, அவன் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணிடுறான்.
ஸோ இப்போ லென்ஸி அந்த ரேடியோவில் பேசுகிறத வெளியே இருந்து நம்ம ஹீரோயினும் மேமேவும் கேட்குறாங்க. உடனே மேமே, ஒன்று பண்ணேண்டி, நீ லின்சி கூட க்ளோஸ் ஆகணும்னா பேசாமல் நீயும் ரேடியோவில் போய் ஜாயின் பண்ணிக்கோ, அப்போ 2 பேரும் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் உடனே, நான் மட்டும் எப்படி போகிறது, நீயும் வாடி அப்படின்னு சொல்லி மேமேவையும் பிடிச்சி கூப்பிட்டுட்டு போய், நாங்கள் 2 பேரும் இந்த ஸ்டேஷனில் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறா. அவர் உடனே, ஆனால் உங்கள் 2 பேருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மேமே, அது இவன் நல்லா சாங் எழுதுவா, இவளை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதோட நான் கூட நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, நீ என்ன சாங் எழுதுவ, வந்து முதல்ல அதை படிச்சு காமி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் நல்லா தான் படிக்கிறாங்க, ஆனால் பக்கத்தில் லின்சி இருக்கிறதால கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டே அப்படியே சொதப்பிடுறா. இதுவே மேமேவை படிக்க சொல்கிறாங்க, அவள் ஓரளவுக்கு சுமாராகவே படிச்சிடுறா. உடனே அந்த ஜவுயி டீச்சர் என்ன பண்ணிடுறாரு, ஓகே நீ நல்லா படிக்கிற, உன்னை செலக்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ண ஹீரோயினுக்கு ஜோயின்னு தொங்கி போயிடுது. வெளியே வந்து என்னடி இது கடைசியில் எல்லாமே உல்ட்டாவாக போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அந்த பிளேஸ்க்கு லின்சி வரான். உடனே மேமே லின்சி கிட்ட போய், ஏ உனக்கே தெரியும்ல இவ சூப்பராக கவிதை எழுதுவா, எனக்காக கொஞ்சம் உன்னோட டீச்சர்கிட்ட பேசி இவளையும் ரேடியோவில் ஜாயின் பண்ண வையேன் அப்படின்னு கேட்குறா. உடனே அவனும் சரி நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, அது சரி இவனும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் போல அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. ஆனால் லின்சி அந்த டீச்சர்கிட்ட வந்து நம்ம ஹீரோயினுக்காக பேசுகிறான். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி லிரிக்ஸ் ரைட்டரை விட ஒரு கிட்டாரிஸ்ட் தான் தேவைப்படுது, உனக்கு யாராவது கிட்டாரிஸ்ட் தெரிஞ்சால் சொல்ல, நம்ம அவனை இந்த ஸ்டேஷனில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவனும், என்னோட ஃப்ரெண்டு சூப்பராக கிட்டார் வாசிப்பான், ஆனால் அவன் சரியாக கிளாஸை கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவனோட கிட்டாரை பிரின்சிபல் பிடுங்கி வச்சுக்கிட்டாரு, கொஞ்சம் வாங்கி தரீங்களா அப்படின்னு லின்சி கேட்குறான். சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்புறாரு. பார்த்தா அந்த டைமில் தான் நம்ம ஹீரோ வந்து பிரின்சிபல் கிட்ட கிட்டார் கேட்க வந்திருக்கான். பட் அவர் திட்டுறாரு, நீ என்ன படிக்கவே மாட்டுற, பெரியவங்களுக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டுற, எப்போதும் கிட்டாரோடய அலைஞ்சிட்ருக்க, கிட்டார்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இந்த மியூசிக் டீச்சர் உள்ளே போய், சார் ஆக்சுவலி எங்கள் ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஒரு கிட்டாரிஸ்ட் வைக்கலான்னு இருக்கோம், உங்ககிட்ட கிட்டார் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, என்கிட்ட ஒரு கிட்டார் சும்மா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோவோட கிட்டாரை தூக்கி கொடுத்துடுறாரு. உடனே ஹீரோ அந்த மியூசிக் டீச்சர் பின்னாடியே போய், சார் அது என்னோட கிட்டார் சார், எனக்கே கொஞ்சம் கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர், ஆனால் இந்த கிட்டாரை பிரின்சிபல் எனக்காக தானே கொடுத்தாரு, அதோட என்னோட ப்ராட்காஸ்டிங்க்கும் இப்போ ஒரு கிட்டாரிஸ்ட் தேவைப்படுது, பேசாமல் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து கலந்துக்கோயேன் அப்படின்னு அவர் கேட்க, நான் கலந்துக்கட்டுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், ஆனால் அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டேன்னா நீ அந்த ஸ்டேஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, அதோட உன் கிட்டாரையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, இது வேறையா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். அதோட ஈவினிங்கே அவன் அந்த ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனுக்கு போகிறான். அங்கே போனால் நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்க, மறுபடியும் நீயா அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. பட் டோட்டலாக அங்கே 5 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினோட ஃப்ரெண்டு லின்சி, அதுக்கப்புறம் ஹட்டிங் அவளுமே இருக்கா. இப்போ அந்த மியூசிக் டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் இருக்குது, இப்போ உங்களை நான் 2 டீமாக பிரிக்க போகிறேன். ஒரு டீமில் இருக்கவங்க பாட்டு ரெடி பண்ணணும், இன்னொரு டீமில் இருக்கவங்க அதை எப்படி ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்ற பிளானை ரெடி பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 5 பேர் இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த குரூப்போட அஃபிஷியல் மெம்பர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு வேளை எங்களால் அதை பண்ண முடியலன்னா அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷனில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது யார் யார் டீமாக இருக்க போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டியானும் சூசனும் ஒரு டீமு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 3 பேரும் ஒரு டீமு அப்படின்னு சொல்ல, போச்சு இவன் கூட சேர்ந்து நம்ம என்னத்தை ரெடி பண்ணுறது அப்படின்னு ஹீரோயினுக்கு கோவமாக வருது. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போன்னு, இங்கே பாரு நீ கிட்டார் வாசி, ஆனால் அதுக்கு என்ன பாட்டு பாடுறதுன்னு நான் லிரிக் எழுதி கொடுக்கட்டுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஒன்றும் தேவையில்ல, நான் தனியாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ போக, சுத்தம் இவன் கூட சேர்ந்து எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி தான் அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க 2 பேரும் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு டீச்சர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட், உங்களோட லிட்ரேச்சர் டேலண்ட்டை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து கிளாஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்ஷியன்ட் போயமை இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு யார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்கன்னா அது டியான் தான் அப்படின்னு ஹீரோவை கோத்து விட, போச்சு இப்போ இது வேறையா அப்படின்னு அவன் முழிக்கிறான். ஹீரோயின் இன்னொரு பக்கம், ஏய் இன்னும் 2 days தான்ப்பா இருக்குது டெஸ்ட்டுக்கு, வாடா நம்ம 2 பேர் ஏதாவது சேர்ந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் கேட்டால், உன் கூடலாம் என்னால் எதுவும் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் வேறு வழி இல்லை, நம்ம தனியாக வேறு ஏதாவது தான் லிரிக் எழுதணும் அப்படின்னு அவள் தனியாக ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ கிளாஸில் போயமை வச்சுட்டு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிக்கும் போது உடனே ஹீரோயின்,
நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறா. அவனும் சரி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் அந்த போயமை ஃபுல்லாக படிச்சுட்டு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோவுக்கு அது நல்லாவே புரியுது. ஸோ அன்னைக்கு அவன் கிளாஸில் அது சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். உடனே ஹீரோயின் பரவாயில்லையே நீ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியே அப்படின்னு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறா. அவனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இரு உன்கிட்ட சாக்லேட்டாக இருக்கு, அதில் அந்த சாக்லேட் கவர் இருக்குல்ல அதை எனக்கு கொடுக்குறியா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் கவர் தானே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போய் தனியாக லிரிக் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ போய் அவனோட மியூசிக் நோட்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆக்சுவலி இன்னைக்கு தான் டெஸ்ட்டே. இப்போ நம்ம ஹீரோயின் இதை வச்சுக்கோ, நான் லிரிக் ஏதோ எழுதியிருக்கேன், ஆனால் நீ மியூசிக் வாசிக்கும் போது இந்த லிரிக் தான் பாடணும் சரியா, கண்டிப்பாக உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறா. நீ எப்படி சொல்லுவ எனக்கு செட் ஆகும்னு? அதுவா, ஒரு டைம் நான் மியூசிக் கிளாஸை கிராஸ் பண்ணி போகும்போது யாரோ கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தாங்க, அதோட மியூசிக் எப்படி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி ஹம் பண்ணி காமிக்கிறா. உடனே ஹீரோ உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறான். அது தெரியல, அன்றைக்கி யாரோ கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அந்த டியூனை வச்சு தான் நானும் லிரிக் எழுதியிருக்கேன், ஸோ இதை நீ யூஸ் பண்ணி பாரு கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் ஓ அப்படின்னா எனக்கே தெரியாமல் என் மியூசிக்கை நீ ஒட்டு கேட்டிருக்கல அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அப்படின்னா எனக்கு மியூசிக் போட்டது நீ தானா அப்படின்னு ஹீரோன்னு கேட்குறா. அப்போ டக்குன்னு மியூசிக் டீச்சர் உள்ள வந்து என்னாச்சு டெஸ்ட்டுக்கெல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்க நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக உள்ளே போகிறான். அண்டு உள்ளே போய் சூப்பராகவே வாசிச்சுட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனுக்கும் இதை வெளியே இருந்து கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிரிச்சுட்டே அதை கேட்டுட்ருக்கா. தென் அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து யாருமே படிக்க மாட்டீங்க, செமஸ்டர் எக்ஸாம் வருது ஞாபகத்தில் இருக்கா இல்லையா, ஒழுங்காக எல்லோரும் ஒன்றா படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணும்போது நைட் என்ன தெரியுமா செஞ்சிடுறாங்க, அங்கே ஒரு டிவி இருக்குமா, அதில் பேய் படத்தை போட்டு விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னடா பேய் படத்தை போடுறீங்க, மேம் மட்டும் வந்தால் நம்ம சோழி முடிஞ்சிரும்டா அப்படின்னு சொல்லும் போது அட சும்மா படத்தை பாரு அப்படின்னு ஹீரோ உட்காந்துருக்கான். பட் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயந்து ஹீரோ கையை பிடிச்சிக்கிறா. உடனே ஹீரோ இதுதான் கேப்னு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குற போல அப்படின்னு கேட்குறான். யார் சொன்னது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் பயந்துட்டே உட்காந்துருக்கும் போது ஐயோ உன் பின்னாடி அப்படின்னு சொல்கிறான். என்னடா என் பின்னாடி இருக்கு, இல்லை உன் பின்னாடி அப்படின்னு ஹீரோ நகர்ந்து வந்தா கடைசியில் ஹீரோயின் பின்னாடி நிற்கிறது மேம். அவங்க உடனே படிக்க சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்ட எல்லாரும் ஓடியே போயிடுறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இவங்களோட எக்ஸாமுமே ஸ்டார்ட் ஆகுது. தென் கொஞ்ச நாள் ரிசல்ட்டுமே வருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் லிட்ரேச்சரில் மட்டும்தான் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. மற்றபடி மேக்ஸு சயின்ஸு ஃபிசிக்ஸ்னு எல்லாத்துலேயுமே பிலோ ஆவரேஜ் தான் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவும் உன் மூளையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா என்ன, எதுக்கு இப்படி தப்பாக எல்லா மேக்ஸையும் போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறான். நான் என்னப்பா பண்ணுறது, எனக்கு லிட்ரேச்சர் மட்டும்தான் வரும், இந்த சயின்ஸு மேக்ஸு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது அப்படின்னு சொல்கிறா. அவனும் சரி கூட நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு மேக்ஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ மேம் வந்து ஓகே, இப்போ வந்திருக்க ரிசல்ட்டை பற்றி உங்கள் எல்லார் பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் பேசணும். ஸோ வர்ற ஃப்ரைடே பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக உங்கள் எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு வந்துடுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போக போச்சுதான் அப்படின்னு இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ இவங்க அப்பா அம்மா கிட்டே இந்த மேட்ரை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அம்மா வர ஃப்ரைடே வந்து ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா எனக்கு வேலை இருக்குது, உங்கள் அப்பா கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அப்பா நீங்கள் எதுவும் கவலையே படாதீங்கப்பா, நான் லிட்ரேச்சர்லலாம் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்குறா. என்னம்மா ஹெல்ப்பு? அது என் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவன் இருக்கான்ல, அவன் லிட்ரேச்சர்லாம் கம்மி மார்க் வாங்கி வச்சுருக்கான், நான் அவன் கூட உட்காந்து படித்தா எனக்கு மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். இதுவே லின்சின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் நிறைய மார்க் எடுக்கிறான், டீச்சர்கிட்ட சொல்லி அவன் பக்கத்துலேயே என்ன உட்கார வைங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. அவரும் சரி நான் வந்து உங்கள் மேம் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவும் லின்சியும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்னடா பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாங்க, எங்கள் அப்பாலாம் கூப்பிட்டா வரவே மாட்டார்ரா, பேசாமல் ஃபேக்காக யாரையாவது ரெடி பண்ண வேண்டியது தான் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு லின்சி என்ன செய்கிறான்னா 2 பேரை கூப்பிட்டுட்டு வந்து பேசாமல் இதில் ஒருத்தர் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிக்க அப்படின்னு சொல்ல அதில் ஒருத்தன் மொட்டை வேற அடிச்சிருக்கான். உடனே ஹீரோ ஏண்டா அவன் எங்கே இருக்கான், நான் எங்கே இருக்கேன், என்னோட அப்பா அதுன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களாடா அப்படின்னு சொல்லும் போது முடியாது, நீ அவரை தான் கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு லின்சி சொல்கிறான். பட் ஹீரோவுக்கு அது சுத்தமாக விருப்பமே கிடையாது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அந்த மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போது. ஸோ ஹீரோயினும் என்னடா நம்ம அப்பா வர்றேன்னு சொன்னார், ஆளையே காணும் அப்படின்னு சொல்லி வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் வந்து ஆமாம் இங்கே டியானோட கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு.
ஓ அதுவா, அந்த கிளாஸ் அங்கே இருக்குது அப்படின்னு இவ வழி காமிக்கிறா. பின்னாடி இன்னொருத்தர் வந்து ஆமாம் எங்கள் டியானோட கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோனும் என்னடா இன்னொரு ஆள்னு சொல்லிட்டு மறுபடியும் வழி காமிச்சிட்றா. பட் இங்கே வந்திருக்க 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம ஹீரோவோட ரீலப்பா, இன்னொருத்தர் ரியலப்பா. இப்போ அங்கே இருக்கவங்க ஆமாம் நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேருமே டியான் அப்படின்னு சொல்ல, எனது டியானா அப்படின்னு 2 பேருமே முழிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பாவுக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ ஃபேக்காக ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வந்திருக்காருன்றது. அதோட போச்சு, நம்ம ஹீரோவை போட்டு நல்லா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதே டைமில் தான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட மேம் கிட்ட ஹீரோனோட அப்பா இல்லை அவர் முன்னாடியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி என் பொண்ணோட சீட்டை மாற்றி போடுங்க, அவன் என்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவை இழுத்துட்டு வந்து என் பையன் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க, எனக்காக வேறு ஒருத்தரை நடிக்க கூப்பிட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி செம்ம திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவாலையும் பதிலே சொல்ல முடியல. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் வெளியே நின்றுட்டு இருக்கும் போது லின்சி இருக்கான் இல்லையா, அவன் ஒரு மொட்டை தலையினை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உடனே ஒருவேளை இதான் லின்சியோட அப்பாவோ அப்படின்னு முழிச்சிட்டே கிட்ட வரும்போது அப்போ மேமி ஓடி வந்து உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா அப்படின்னு உள்ளே நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் சொல்லிடுறா. இந்த விஷயத்த லின்சியும் கேட்டுட்டு 2 பேரும் ஒன்றா உள்ளே ஓடி போகிறாங்க. அப்போ ஹீரோவோட அப்பா கேட்குறாரு, எதுக்குடா, எதுக்கு என்ன வர சொல்லாமல் வேறு ஒருத்தரை நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ வாயை திறக்க மாட்டான். பட் லின்சி உடனே என்னை மன்னிச்சிருங்க அங்கிள், அது நான் கொடுத்த ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு வரான். உடனே இவர் என்னது லின்சி நீயா, நீ அப்படிலாம் பண்ண மாட்ட, சும்மா இரு, அவனுக்காக சப்போர்ட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லும் போது இல்லை அங்கிள் என்னோட தப்பு தான், நான் தான் இந்த ஐடியா கொடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க மேம்க்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதான் உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்ட. இதை இன்னொரு பக்கம் ஹீரோனோட அப்பா வேற பார்த்துட்டு என்ன மேடம் இந்த மாதிரி ஒரு பையன் கூட என் பொண்ணு உட்காந்துருக்கா, முதல்ல அவளோட சீட்டை மாற்றி போடுங்க அப்படின்னு வேற கேட்டுடுறாரு. ஸோ ஹீரோயினுக்கு இந்த நிலமையில அவர் அப்பா இதை கேட்கவும் இன்னும் ஒரு மாதிரி சோகமாயிடுது. இதோட நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோட அப்பா அந்த மேம் எல்லாரும் ஒன்றா ரூமில் பேசுகிறாங்க. இவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசணும்னு வரும்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வேறு பிளேஸ்க்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பட் ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மேம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இங்கே பாரு, இனிமேல் நீ லாஸ்ட் ரோவில் தான் உட்காரணும், நீ அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோ வேகமாக பெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அடித்து இழுத்துட்டு போகிறான். அந்த டைமில் ஹீரோயின் உள்ளே வர சரி சூசன், இனிமேல் எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, உனக்கு எங்கே உட்காரணும்னு ஆசையாக இருக்கோ அங்கே போய் உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க நேராக அப்படியே வந்து ஹீரோ பக்கத்துலேயே உட்காடுறாங்க. உடனே இவங்கெல்லாம் என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, மேம் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு டியான் பக்கத்தில் தான் உட்காரணும், நான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது, ஆனால் எப்போ டியான் பக்கத்தில் உட்கார ஆரம்பித்தனோ அப்போலேருந்து எனக்கு மேக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே வருது. ஸோ இவன் பக்கத்தில் உட்காந்தா கண்டிப்பாக நான் நல்லா படிப்பேன், ஸோ நான் டியான் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. பட் இதுக்கப்புறம் இவங்களோட பேரண்ட்ஸ்லாம் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், தேங்க்ஸ் நேற்று எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு. ஹீரோனும் இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு திடீர்னு என் பக்கத்துலேயே உட்காரணும்னு சொன்னேன், உனக்கு தான் என் பக்கத்தில் உட்கார பிடிக்காதுல்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதோட நேற்று உங்கள் அப்பா வேறு உன்னை திட்டிகிட்டே இருந்தார், அப்புறம் எப்படி நான் உன்னை அப்படியே கோத்து விட்டுட்டு போகிறது, அதனால தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அதை காமிச்சிக்காமல் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க எல்லாரும் பிடி பீரியடுக்கு வெளியே வந்திருக்காங்க. அப்போ அங்கே இருக்க பிடி சார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிக்க போகுது, ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஒரு கேமில் கலந்துக்கணும். ஓகே ஃபஸ்ட்டு யார் பேஸ்கெட் பால் கேமில் கலந்துக்கிறது அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சும்மா தான் இருக்காங்க. ஆனால் கூட இருக்கவங்கலாம் ஒரு ஸ்டெப் பேக்கில் எடுத்து வைக்க ஆட்டோமேட்டிக்காக ஹீரோயின் மாட்டிக்கிறா. உடனே இவரும் ஓ அப்படின்னா நீ பேஸ்கெட் பால் டீமில் கலந்துக்கிறியா, ஓகே உன்னையும் எழுதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல ஐயோ சார் சார் நான் எதுவும் கலந்துக்கல சார், எனக்கு விளையாடவே தெரியாது அப்படின்னு இவ சொல்கிறா. அப்புறம் எதுக்கு முன்னாடி வந்து நின்ன, எனக்கு தெரியாது, நீ பேஸ்கெட் பால் விளையாட கற்றுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல போச்சு, ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. உடனே அவங்க மேமை கிட்ட வந்து ஃப்ரெண்டாடி நீ என்னை மட்டும் தனியாக மாட்டி விட்டுட்டு போயிட்ட, இப்போ நான் எங்கடி போய் அதை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்ல மேமே உடனே லின்சி கிட்ட இழுத்துட்டு வந்து என்னடி கையிலேயே வெண்ணெயை வச்சுட்டு நெய் களைஞ்சிட்ருக்க, அங்கே பாரு லின்சி எவ்வளோ அழகாக பேஸ்கெட் பால் விளையாடுறான்னு, அவன்கிட்ட போய் நீ கற்றுக்கிடுன்னு சொன்னால் அவன் கற்றுக் கொடுக்க போகிறான், அப்படியே 2 பேரும் க்ளோஸ் ஆகிட போகிறீங்க அப்படின்னு இவ ஐடியா கொடுக்குறா. நம்ம ஹீரோயினும் இந்த ஐடியா கூட நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் லின்சியும் விளையாடும் போது கிட்ட போய் லின்சி எனக்கு பேஸ்கெட் பால் விளையாட தெரியாது, கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறா. உடனே ஹீரோ என்கிட்ட வர்றதுக்கு நீ எவ்வளோ ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இவன் கிடக்கான் லூஸு,
லின்சி ப்ளீஸ்ப்பா எனக்கு ப்ளீஸ் கொஞ்சமாவது இந்த பேஸ்கெட் பால் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிக் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. உடனே அவனும் சிரிச்சுட்டே ஓகே நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்லி கொடுக்கலான்னு வரும்போது ஹட்டிங் இருக்கால அவன் வந்து லின்சி உன்னை பிரின்சிபல் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறா. ஸோ உடனே லின்சியும் சாரி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போச்சு நான் தனியாக தான் கற்றுக்கணுமா அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. ஆனால் லின்சி என்ன பண்ணுறான்னா போகும்போதே ஹீரோ கிட்ட வந்து எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். என்னடா ஹெல்ப்பு? இல்லை அவன் என்கிட்ட பேஸ்கெட் பால் விளையாடுறது எப்படின்னு கேட்டா ப்ளீஸ்டா எனக்காக போய் கொஞ்சம் அவளுக்கு சொல்லி கொடுத்துருடா அப்படின்னு லின்சி சொல்ல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பார்க்க வர்றான். ஹீரோயின் உடனே ஆமாம் நீ எதுக்கு இங்கே வர அப்படின்னு கேட்குறா. அதுவா லின்சிக்கு வேலை இருக்கான் அதான் அவனுக்கு பதிலாக நான் உனக்கு இதை கற்றுக் கொடுக்கணும்னு அவன்கிட்ட சொல்லிட்டு போனான். எனது நீயா வேணாம் உன்கிட்ட இருந்தெல்லாம் என்னால் கற்றுக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அப்படியா எனக்கும் உனக்கு கற்றுக் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோ பாட்டுக்கு போய் படுத்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியாக விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வரவே மாட்டுது. ஸோ வேறு வழி இல்லாமல் தம்பி கொஞ்சம் எனக்கு இதை எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுக்குறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோவை எழுப்பி விட அவனும் போனா போட்டோன்னு சொல்லி அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்குறான். ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாவே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் விளையாடிட்டே இருக்கும் போது 2 சாக்லேட்டை ஹீரோ கிட்ட கொடுத்து இந்த கடைசியாக என்கிட்ட இந்த சாக்லேட் தான் இருக்குது உனக்கு தான் சாக்லேட் தான் பிடிக்கும்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை முதல்ல நீ போய் 10 ஷாட்டை கரெக்டாக அந்த பேஸ்கெட்குள்ளே போடு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதானே நான் போட்டு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போய் போட ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல ஓரளவுக்கு கரெக்டாகவே 10ஐயும் போட்டு முடிச்சிடுறாங்க. போட்டுட்டு பாத்தியா நான் 10ஐயும் போட்டுட்டேன் அப்படின்னு கிட்ட வந்தால் ஹீரோ பாட்டுக்கு கண்டுக்காமல் போகிறான். பட் அங்கே இருந்த சாக்லேட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு தான் போகிறான். இதை ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. தென் இப்படியே ஸ்போர்ட்ஸ் டே வந்துடுது. எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா அங்கே ஒரு ரன்னிங் ரேஸ் தான் நடக்குது. அதில் லின்சி கலந்துருக்கான். அப்போ ஹீரோயின் லின்சி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சிரிச்சுட்டே அங்கே நிற்கும் போது அந்த மேட்ச்சில் லின்சி தான் ஜெயிக்கிறான். இவளுக்கும் சந்தோஷமாக இருக்குது. இதுவே நம்ம ஹீரோ வந்து ஹை ஜம்ப்க்கு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஓகே இவன் எப்படி விளையாடுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னா நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹையில் போய் கீழே குதிக்கிறாரு. ஹீரோயினுக்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. உடனே அவகிட்ட வந்து ஐயோ நீ சூப்பராக விளையாடுற அப்படின்னு சொல்லும் போது இதுக்கே இப்படியா இது சும்மா ரிகர்சல் தான் ஃபைனல் மேட்ச் நடக்கும்ல அப்போ நீ பார்ப்ப அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஓ அப்போ நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேமை பார்க்கும்போது அங்கே ஹை ஜம்ப் பண்ணுறவங்கலாம் இல்லை அவங்க ரொம்ப உயரத்தில் போய் கீழே குதிக்கும் போது கொஞ்சம் கை காலெல்லாம் அடிப்படுது. உடனே ஹீரோயின் ஐயோ அங்கே இருக்க அந்த பெட்ஷீட்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்களுக்கு அடிப்படுது. ஒரு நிமிஷம் இரு நீ ஃபைனல் விளையாடுறதுக்கு முன்னாடி நான் வேறு ஷீட் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப தூரம் ஸ்டோர் ரூமுக்கு போய் அங்கேருந்து ஷீட்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா அங்கே ஒரு காக்கா கூட இல்லை. ஹீரோயினும் என்னாச்சு கேமே நடக்கலையா அப்படின்னு கேட்குறா. எனது நடக்கலையா ஓ மூஞ்சி கேம் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது நீ இப்போ தான் வர்ற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஓ அப்படின்னா என்னால் கேமை பார்க்க முடியலையா சரி நீயும் தோத்துட்டேன்னு கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எனது தோற்று போகிறதா நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸே அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. அதோட ஹீரோ போய் அப்படியே டயர்டாக படுக்கிறானா பட் ஹீரோயின் சிரிச்சுட்டே வந்து அவனுக்கு போத்தி விட ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ ஹீரோயினுக்கு கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த ரூம்குள்ளே போகவே பயமாக இருக்குது. அப்படியே பயந்துட்டே வெளியே உட்காந்துட்ருக்கா. இந்த டைமில் மேமும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு டே இவ எங்கடா போய் தொலைஞ்சா போய் சூசனை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ வேகமாக போய் சூசனை கூப்பிட்டுட்டு வந்து நான் தான் உனக்கு எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தேன் கொஞ்சம் என் மானத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் கொஞ்சம் பயந்துட்டே போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க. அண்ட் அந்த கேமே அப்போ முடிய போகிற டைமில் நம்ம ஹீரோயின் தான் கடைசியாக ஒரு ஷாட்டை போட்டு அந்த கேமையே முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோவுக்கும் இதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. அப்போ அங்கே ஒரு கேம் நடக்குது. அது என்னென்னா 3 பேர் ஒன்றா காலை கட்டிட்டு ஓடுவாங்க. அந்த கேம் தான் அது. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா பேசாமல் நான் நீ லின்சி 3 பேர் ஒன்றா ஓடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ எனது ஓம் கூடவா உங்கள் பாரு உன் கால் எவ்வளோ கட்டையாக இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறான். அது கட்டையாக இருந்தாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும் ப்ளீஸ் நானும் உங்களோட வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறா. உடனே லின்சியும் சரி வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ 3 பேரும் ஒன்றா காலை கட்டிட்டு ஒன்றா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினை இவங்க 2 பேரும் அப்படியே கையில் தூக்கி பிடிச்சிட்டு ஓடி போய் ஆனால் எப்படியோ அந்த கேமில் ஜெயிச்சிட்றாங்க. அந்த டைமில் அவங்க 3 பேர் முகத்துலேயும் அப்படி ஒரு சந்தோஷம் நல்லா சிரிச்சிட்ருக்க நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
தென் இதெல்லாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளாஸ்க்கு வராங்க. அப்போ ஹீரோயின் டேபிள் கடியில் கையில் சாக்லேட் வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கவனிக்கிறான். அப்போ ஹீரோயின், இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அதை பற்றி நீ வேறு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சிட்டே, நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், கொஞ்சம் டேரெக்டாக கேட்குறியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின், இங்கே பாரு, நம்ம 2 பேரும் முதல்ல இனிமையாக இருந்தோம், பட் இப்போ கொஞ்சம் ஒன்றாயிட்டோம்ல, ஸோ அதனால அப்படின்னு அவள் கேட்கும் போது, ஒழுங்கா கீழே இருக்க சாக்லேட்டை வெளியே எடு, நீ என்ன வச்சுருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சிரிக்கும் போது, ஓ உனக்கும் தெரிஞ்சு போயிடுச்சா, சரி அப்படின்னா இந்த சாக்லேட்டை எனக்கு பதிலாக லின்சி கிட்ட கொடுத்துட்றியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவுக்கு அவ்வளோதான் பெரிய இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக சூசன் இவனை லவ் பண்ணுறதா அவன் நினச்சிட்டு இருப்பான். உடனே அவன், என்னது இது நான் லின்சி கிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எனக்கு லின்சியை தான் ரொம்ப பிடிக்கும், நீ கூட உனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்ட அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அப்படியா, எப்போலேருந்து, அது ரொம்ப நாளா, ஏன் உனக்கு அப்போ தெரியாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து கிளம்ப, இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இவன் கோச்சிட்டு போகிறான் அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறாங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதோட இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.